அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2 நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பார்ட் 2ல் நம்ம ஒரு சில பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா லாபம் கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இது வீட்டில் இருந்து கூட பண்ணலாம். அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பார்ட் 1 பிஸ்னஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். நம்மளுடைய அமல் தமிழ் மீடியா சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவுக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். ஒரு உறுதியாக நம்ம இந்த வேலையை பண்ணி முடிச்சுடுவோம், நம்ம கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அதை எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஹானஸ்டான, அதாவது நேர்மையான வழியில் நம்ம அந்த பிஸ்னஸை நம்ம செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வரிசையில் நம்ம பார்ட் 1ல் ஒரு சில பிஸ்னஸ் பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 2ல் நம்ம என்ன ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ரொம்பவும் அதிக லாபம் கொடுக்கக்கூடியது, ஈஸியான வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சூழ்நிலைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேன் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்னால நம்மளுடைய மண் வளம் எல்லாம் கெட்டு போகுது. ஸோ அதனால இந்த பேப்பர் பிளேட் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இருந்து சின்ன வீடு விசேஷங்கள் வரைக்கும் நம்ம பேப்பர் பிளேட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பேப்பர் பிளேட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுனால இப்போ அதிகப்படியாக எல்லா நாட்டிலையும் இப்போ அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்தியா போன்ற நாட்டில் இது ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆரம்பிச்சிடணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங்க்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை, அது என்னென்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் மெஷின் பார்த்தீங்கன்னா 83,000க்கு நமக்கு கிடைக்குது. ஹைட்ராலிக் ஆயில் ஒரு கேஜி 75 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது 3 வகையான பிளேட் நம்ம பண்ணலாம். தாலி பிளேட் அண்ட் தோனா பிளேட், அதுக்கப்புறம் வெறும் ஆர்டினரி பிளேட் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இந்த 3 பிளேட் பண்ணுறதுக்கும் ஒரே மெட்டீரியல் தான், ஆனால் டை மட்டும்தான் வேறையாக இருக்கும். மூலப்பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பர் கேஜி 60 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த டைஸ், அதாவது எந்த மாதிரியான ஷேப் வேணும் அப்படிங்கிற அந்த டை மெட்டீரியல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு கிடைக்குது. அதாவது தாலி பிளேட் வேணும் அப்படின்னா 15,000க்கு நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது டோனா பிளேட் வேணும் அப்படின்னா 6,000க்கு கிடைக்குது. ஆர்டினரியான ஒரு பிளேட் தயார் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3,000க்கு கிடைக்குது. இது ஒரு டையோட ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கிறது. மொத்தத்தில் இந்த பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்கு நமக்கு மூலதனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலீடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 இருந்து 1.5 லட்சத்துக்குள்ளே நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கிடலாம். இதில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 கேஜி ரா மெட்டீரியல் 33 ரூபா வருது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ 1 கேஜியில் நம்ம எவ்வளோ பண்ணலாம், எத்தனை பிளேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இதை நம்ம லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஒரு பெரிய இடம் நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களே போதும். அடிஷ்னலாக வெளியிலேருந்து லேபர்ஸ் நமக்கு தேவையில்லை. இதில் எங்கே சேல் பண்ணலாம் அப்படின்னா பக்கத்து ஷாப்ஸில் பண்ணலாம், கேட்ரிங் சர்வீசஸில் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மார்க்கெட் அதில் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அது எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 62,000க்கு மேலே நம்ம இதில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏர்னிங்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1 கேஜி ரா மெட்டீரியல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கேஜி ரா மெட்டீரியல் 33 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். இந்த 33 ரூபாய்க்கு நம்ம ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா 400 பிளேட்ஸ் நம்ம பண்ணலாம். 400 பிளேட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு பேக் பிளேட் ஒரு பேக் ஆஃப் பிளேட், அதாவது 100 பிளேட் ஒரு பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு பேக் ஆஃப் பிளேட் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் நார்மலாக சேல் பண்ணுறாங்க. பெரிய பெரிய நகரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இதை விட அதிகமான 120 ரூபா 130 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 1 கேஜி ரா மெட்டீரியலை நம்ம பயன்படுத்தி 400 பிளேட்ஸ் நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த 400 பிளேட்ஸ் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாபம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 207 ரூபா இருக்கும். அதாவது 33 ரூபா தான் நம்ம அதோட மூலப்பொருளை வாங்குகிறோம். ஆனால் நம்மளோட சேல் பண்ணிவிட்டு அந்த 33 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 207 ரூபா நமக்கு லாபமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆன்லைன்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லேயோ ஒரு நாளைக்கு 10 பேக் நீங்கள் சேல் பண்ணால் போதும்.
10 பேக் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னா 2070 ரூபா இருக்கும் ஒரு நாளோட ப்ராஃபிட். அப்போ 30 நாளோட ப்ராஃபிட் வந்து இது நான் வந்து சொல்கிறது வந்து குறைஞ்சபட்சமான ப்ராஃபிட் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2070 ரூபா அப்படின்னா 30 நாளைக்கு 62,000க்கும் மேலே நமக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில். இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பிளானில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். அதாவது சோப் அன்றாட நம்ம வாழ்க்கையில் டெய்லி நம்ம பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு தான். இந்த சோப் வந்து ஒரு கரையக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த சோப் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம், இல்லை பெரிய லெவலில் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், அதுலேருந்தே பண்ணலாம். இந்த சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்கு என்னென்ன மூலப்பொருள் வேணும், அது என்னென்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சோப் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லா மெஷினரியும் இன்க்ளூடடாக ஒரு 5 lakhsக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததான் சோப் நூடுல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருள், அதாவது இந்த சோப் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான பொருள் ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வந்து பர் கேஜி 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து சோப் பவுடர். இந்த சோப் பவுடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஜி இந்த சோப் பவுடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஜி வந்து 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அதாவது இது எல்லாமே பார்த்திங்க இந்த ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இதோட தரத்தை பொறுத்து தான் நம்ம என்ன மாதிரியான தரமான சோப்பு கொடுக்குறோமோ அந்த மாதிரியான தரமான விலையில் வந்து நம்ம அதுக்கான மூலப்பொருட்களை வாங்கணும். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது இந்த மெஷினரி பிளான்ட் இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஈவன் இந்த லைட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து பிளான்ட்டில் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்காக நம்ம எவ்வளோ ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4000லேருந்து 5000 வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வரும். இது இடத்த பொறுத்து மாறும். நீங்கள் சிட்டியில் பண்ணிங்கன்னா சிட்டி சார்ஜஸ் வரும், வில்லேஜில் பண்ணிங்கன்னா வில்லேஜ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வரும். ஸோ அந்த சார்ஜஸை பொறுத்து உங்களோட நான் சொன்ன இந்த 4000லேருந்து 5000 வந்து குறையவும் கூடவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது சோப் பர்ஃப்யூம் நம்ம வாங்கணும். இந்த சோப் பர்ஃப்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா 200 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ளார பர் கேஜி நம்ம வாங்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து சோப் டைஸ் வாங்கணும். நம்ம என்ன ஷேப்பில் வந்து நம்ம சோப்பு பண்ண போகிறோம், அதில் கலர் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேஜி வந்து 350 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து சோப் கவர் வந்து ஒரு 20 பைசா பர் பீஸ்க்கு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, அதை நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் நம்ம பிராண்ட்லேயே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் நேம் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சோப் கவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பிராண்டை நம்ம மார்க்கெட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் எத்தனை லேபர்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேபர்ஸ் இருந்தால் போதும், அதை வச்சுட்டு நம்ம பெரிய லெவலில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இந்த சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்கு நமக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். இந்த 5லேருந்து 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 50 kg, அதாவது இந்த மூலப்பொருள்லாம் வந்து ஒரு 50 kg நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 500 சோப்பு பண்ணலாம். அந்த 500 சோப்பு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த 500 சோப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா வெறும் 4000 ரூபாய் தான் இருக்கும். இது எந்த லொக்கேஷனில் பண்ணலான்னா நம்ம வீட்டிலே பண்ணலாம், இதுக்கு பெரிய லொக்கேஷன் எதுவும் தேவையில்லை. சேல் பண்ணுறது வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம், பக்கத்து ஸ்டோர்ஸில் சேல் பண்ணலாம், இல்லை நம்மளே வந்து ஒரு நம்மளோட சோப்புக்காக மார்க்கெட்டிங் பர்சன்ஸை நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள மார்க்கெட்டிங் பண்ண வச்சு நம்மளோட பக்கத்தில் இருக்கிற டவுன் ஆர் சிட்டிஸில் வந்து இதை நம்ம சேல் பண்ணலாம். இந்த சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் எப்படி நமக்கு ஏர்னிங்ஸ் வருது, என்னென்ன செலவுகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 kg ரா மெட்டீரியலுக்கு 4000 ரூபாய் ஆகும். இந்த 50 kg ரா மெட்டீரியல் நம்ம 500 சோப்ஸ் வந்து பண்ணலாம். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற இந்த சோப்பு வந்து ஒவ்வொரு சோப்பும் 100 கிராம் இருக்குது அப்படின்னா 8 ரூபாய் ஒரு சோப்போட காஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வருது. ஸோ 8 ரூபாய்க்கு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் அதை வந்து 25 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 25 ரூபான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு வெறும் 8 ரூபாய். 25 மைனஸ் 8 17 ரூபாய்க்கு நம்மளோட லாபம், 17 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். 35 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா 27 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்கும். நான் இந்த இதில் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆவரேஜாக 20 rupees நமக்கு வந்து ஒரு சோப்பு சேல் பண்ணோம் அப்படின்னா லாபம் கிடைக்கிற மாதிரி நான் இந்த கால்குலேஷன் எடுத்திருக்கேன். அப்போது 500 சோப்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா 500 into 20 10,000 rupees வந்து ஒரு நாளோட ஏர்னிங்ஸாக நமக்கு இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 10,000 ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா
மொத்தத்தில் 30 நாளைக்கு நமக்கு வந்து 3 லட்ச ரூபாய் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். நம்மளோட சோப் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி வாங்குறாங்க, நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், இதை பொறுத்து நம்மளோட சேல்ஸு, நம்மளோட ப்ராஃபிட் வந்து மந்த்லி வந்து 3 lakhs இல்லை 4 lakhs 5 lakhs போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிற லோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாவில் அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸ். இந்த அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அது நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துருப்போம். எங்கே மூலப்பொருள் வாங்கலாம், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி சேல் பண்ணுறது, எல்லா ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப ப்ரீஃபாக வந்து இந்த அகர்பத்தி மேக்கிங் ப்ராசஸையும் அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட மெட்டீரியலை எங்கே கொண்டு போய் சேல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பெரிய சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட பொருட்களை எல்லாம் வந்து பெரிய லெவலில் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, அது வந்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உலக அளவில் நம்மளோட ப்ராடக்ட் போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பாப்புலரான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய பல்க் ஆர்டர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல்க் ஆர்டர்ஸ் நமக்கு ஒரு டைம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம தவற விடாமல் அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியா மட்டும் இல்லாமல் புதுசாக மார்க்கெட்டில் என்னென்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம், எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட அமல் தமிழ் மீடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.